தோரோட ஒய்ஃப் பேரு சிஃப். அவங்களுக்கு ரொம்ப அழகான கோல்டன் கலர்ல முடி இருந்திருக்கு. ஒரு நாள் தார் தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது சிஃப்க்கு ஒரு முடி கூட இல்லாம மொட்டையா இருந்திருக்காங்க. இதை பார்த்தோன்னே லோக்கி தான் பண்ணியிருக்கான்னு தாருக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே போய் லோக்கி இழுத்துட்டு வந்து சிஃபை காமிச்சு, எதுக்கு இவளோட முடிய வெட்டின, நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, ஆனா இவளோட முடி திரும்பி வேணும்னு தார் சொல்றான். லோக்கி சும்மா விளையாட்டுக்கு தான் இதை பண்ணியிருப்பான். ஆனா தார் இவ்வளவு சீரியஸ் ஆனோன்னு லோக்கி பயந்துட்டு டுவார்ஃப்ஸ் கிட்ட போறான். இந்த டுவார்ஃப்ஸ் தான் வெப்பன்ஸோட சேர்த்து எல்லா பொருளையுமே செஞ்சு தருவாங்க. எல்விஸ்ங்கிற ஒரு டுவார்ஃபோட பையன் கிட்ட போய் பிராக்குங்கிற இன்னொரு டுவார்ஃப் உனக்கு எதுவுமே செய்ய தெரியாதுன்னு சொல்லி உனக்கு கேவலமா பேசிட்டான். அதனால நாங்க ஆஸ்கார்ட்ல ஒரு காம்படிஷன் கண்டக்ட் பண்றோம். நீ ஒரு 3 பொருளை செஞ்சு கொண்டு வந்து தரணும். அவனும் ஒரு 3 பொருள் செஞ்சு கொண்டு வருவான். உங்க 2 பேரோடதுல யாரோடது நல்லா இருக்கோ அவங்க வின்னர். ஆனா அந்த 3 பொருள்ல ஒண்ணு கோல்டன் கலர் முடியா இருக்கணும்னு சொன்னோன்னே நான் காம்படிஷனுக்கு வரேன்னு சொல்லி எவால்டியோட பையன் ஒத்துக்கிறான். அதே மாதிரியே பிராக் கிட்டையும் போய் இதே மாதிரி கதை சொன்னதுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் தான் நல்ல வெப்பன் செய்வேன்னு. நான் எந்த காம்படிஷனுக்கும் வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிடுறான். உடனே லோக்கி நீ ஜெயிச்சினா என் தலையை எடுத்துக்கோன்னு சொல்லி அவன்கிட்ட பெட்டு கட்ட ஒரு கடவுளோட தலை அவனுக்கு வேணுங்கிறதுனால பிராக்கும் ஒத்துக்கிறான். ஆனா லோக்கிக்கு பயமாயிடுச்சு எங்க அவன் ஜெயிச்சிருவானோன்னு. அதனால பிராக் ரொம்ப போக்கஸ்டா ஒரு சுத்தியில செஞ்சுட்டு இருக்கும்போது லோக்கி ஒரு கொசுவா மாதிரி பிராக்கோட கண்ணிலேயே கடிச்சிடறான். அதனால அந்த சுத்தியலோட ஹேண்டில் சரியா வராம போயிடுது. அந்த காம்படிஷனும் வந்துருச்சு. 2 பேருமே 3 பொருள் செஞ்சு கொண்டு வந்தாங்க. அதுல எவால்டியோட பையன் செஞ்ச முடி தாரோட ஒய்ஃபுக்கு கரெக்டா இருந்துச்சு. அதனால அவனே ஜெயிக்க வச்சிடலாம்னு சொல்லிட்டு எல்லா கடவுளும் முடிவெடுக்கும் போது பிராக் ஒரு சுத்தியலை கொண்டு வந்து தார்ட்ட கொடுக்குறான். அந்த சுத்தியல் பேர் தான் மியால்னிர். ஆனா அதோட ஹேண்டில் மட்டும் ரொம்ப குட்டியா இருந்துச்சு. அதோட பவர்ஸ் எல்லாம் எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் எல்லா கடவுளுமே ஒத்துக்கிட்டு பிராக்கே வின்னர்னு சொல்லிடுறாங்க. பிராக்கும் ஒரு கத்தி எடுத்துட்டு லோக்கியோட தலையை வெட்டலான்னு வரும்போது நான் என் தலையை மட்டும் தான் உனக்கு வெட்டு கட்டினேன், என் கழுத்து இல்ல, என் கழுத்தை வெட்டாம வேணா என் தலையை எடுத்துட்டு போன்னு லோக்கி சொன்னதும் பிராக் கோவமாகி உன் வாய் இருக்கிறனால தான் நீ தப்பிக்கிறேன்னு சொல்லி லோக்கியோட வாயை தைச்சு விட்டுறான். இப்படிதான் தாருக்கு மியால்னிர்ங்கிற சுத்தி கிடைச்சிச்சு. என்னதான் லோக்கியோட வாயை தைச்சிருந்தாலும் அவன் ஒரு கடவுளாச்சே, அதனால அதுல இருந்து ஈஸியா வெளியே வந்துடுறான். சுத்தியலும் புதுசா கிடைச்சனால தாரும் லோக்கியும் ஜெயன்ஸோட இடத்துக்கு போலான்னு முடிவு பண்றாங்க. அவங்க 2 பேரும் தாரோட பறக்கிற ஆடு எடுத்துட்டு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது எங்கேயாவது ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கிட்ட நிறுத்த அந்த வீட்டுக்காரங்க வெளியே வந்து தார் கேட்கறதுக்கு முன்னாடியே நீங்க இன்னைக்கு என் வீட்டுல ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இன்வைட் பண்றாங்க. தாரும் அவனோட ஆடையை வெட்டி அந்த குடும்பத்துக்கு நல்லா சமைச்சு தரான். நீங்க எவ்வளவு வேணா சாப்பிடுங்க, ஆனா அதோட எலும்பு மட்டும் அப்படியே வச்சிருங்கன்னு தார் சொன்னதோ சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லா கறியமும் சாப்பிடுறாங்க. லோக்கி அங்க இருந்து சின்ன பையன் கிட்ட அந்த எலும்புலதான் எல்லா சக்தியும் இருக்கு, அதனாலதான் தார் அதை நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றான். லோக்கி சொன்னது நம்பின அந்த பையன் எல்லாருமே தூங்கினதுக்கு அப்புறம் ஒரு எலும்பு மட்டும் எடுத்து அதை உடைச்சு அதுக்குள்ள இருக்கிறத சாப்பிட்டுறான். அடுத்த நாள் காலையில தார் அந்த எலும்பெல்லாம் வச்சு ஒரு ரிச்சுவல் பண்ணி அந்த ஆடை திரும்பி உயிரோட கொண்டு வர அந்த ஆடு ஒரு காலம் நொண்டிட்டு இருக்கு. இதை பார்த்த தார் ரொம்ப கோவமாகி நான் சொன்னது நீங்க கேட்காம விட்டீங்க, அதனால நான் உங்க எல்லாத்தையுமே கொல்ல போறேன்னு தார் சொன்னதும் அந்த பையன் பயந்துட்டு நான் தான் இதுக்குள்ள காரணம், எங்க அப்பா அம்மாவை விட்டுருங்க, நான் வேணா உங்களுக்கு இனிமே அடிமையா இருக்குன்னு சொல்றான். இதை கேட்ட தார் இனிமே நீ என்னோட அடிமைன்னு சொல்லி அந்த பையனையும் இவங்களோட சேர்த்து ஜெயன்ஸ் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த பையனை கூட்டிட்டு தாரும் லோக்கியும் ஜெயன்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய ஜெயண்ட் இருக்கு. அது தாரை பார்த்து நீங்க ஜெயன்ஸ் இருக்கிற இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன், நானே உங்களுக்கு வழி காட்டுறேன்னு சொல்லி தாரையும் லோக்கியும் கூட்டிட்டு போகுது. போற வழியிலே ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஜெயண்ட் படுத்து தூங்கிடுது. ஆனா தாருக்கும் லோக்கிக்கும் பயங்கரமா பசிக்க ஆரம்பிச்சோன்னே ஏதாச்சும் சாப்பிட இருக்கான்னு சொல்லி அந்த ஜெயண்டோட பேக்கை திறக்க ட்ரை பண்றாங்க. ஆனா தார் எவ்வளவுதான் ட்ரை பண்ணியும் அந்த பேக்கை கூட அவனால திறக்க முடியல. இந்த ஜெயண்ட் எப்படியாவது எழுப்பணும்னு சொல்லிட்டு தார் அவனோட சுத்தியை வச்சு அந்த ஜெயண்டோட மண்டையிலே அடிக்கிறான். அப்பவும் அந்த ஜெயண்ட் எந்திரிக்கல. சரி இவங்க காலையில வரைக்கும் வெயிட் பண்றாங்க. ஆனா அது தூங்கிட்டே இருக்கு. தார் ரொம்ப கோவமாகி அவனோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி அந்த ஜெயண்டோட மண்டையிலே திருப்பி அடிக்க அந்த ஜெயண்ட் எந்திரிச்சிருது. ஆனா தார் அடிச்சது அதுக்கு ஏதோ பூச்சி கடிச்ச மாதிரி தான் இருந்திருக்கு. இதை பார்த்தோன்னே தாருக்கே சமஷாக் ஆயிடுச்சு, இந்த ஜெயண்ட்க்கு இவ்வளவு சக்தி இருக்கான்னு. அப்புறம் அந்த ஜெயண்ட் தாரையும் லோக்கியும் ஜெயண்ட்ஸோட ராஜா இருக்கிற இடத்துக்கு கொண்டு போய் விட்டுட்டு இந்த இடத்துல நான் தான் ரொம்ப வீக்கான ஆளு, உள்ள இருக்கிற எல்லாருமே ரொம்ப பவரான ஆளுங்க, கொஞ்சம் பாத்துருங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். வீக்கான ஆளு இவ்வளவு பவரா இருக்கானான்னு சொல்லிட்டு தாரும் லோக்கியும் அந்த பையனும் அந்த பேலஸ்குள்ள போறாங்க. பேலஸ்குள்ள போனதும் அந்த இடத்துல ஃபுல்லா பெரிய பெரிய ஜெயண்ட்ஸ் நிக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாத்தையும் விட பெரிய ஜெயண்டான அந்த ராஜா வந்து ஆஸ்கார்டியன்ஸ் தான் ரொம்ப பவரான ஆளுன்னு எல்லாரும் சொல்றாங்க. வேணா ஒரு போட்டி வைப்போம், அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ரொம்ப பவர்ஃபுல்னு தாரை கூப்பிட தாரும் அந்த போட்டிக்கு ஒத்துக்கிறான். முதல் போட்டி லோக்கிக்கும் இன்னொரு ஜெயண்ட்டுக்கும் நடக்குது. ஒரு டேபிள் ஃபுல்லா சாப்பாடு வச்சு அந்த சாப்பாடை யார் சாப்பிட்றாங்களோ அவங்க தான் வின்னர்னு சொன்னதும் லோக்கி அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு ஃபுல்லா முடிச்சிடறான். ஆனா அந்த ஜெயண்ட் சாப்பாடோட சேர்த்து தட்டு ஸ்பூனுன்னு எல்லாத்தையுமே சாப்பிட்டுருது. அதனால அந்த ஜெயண்ட் தான் வின்னர்னு அறிவிச்சிடறாங்க. ரெண்டாவது போட்டி
போட்டி ஜெயண்ட்ல இருக்கிற ஒரு சின்ன பையனுக்கும் தாரோட அடிமைக்கும் நடக்குது. அது ஒரு ரன்னிங் ரேஸ். ஆனா அந்த ரேஸ்ல ஈஸியா அந்த ஜெயண்ட் அவனை தோக்கடிச்சிருது. தாருக்கு நடக்கிற போட்டி மட்டும் 3ஆ பிரிக்கிறாங்க. முதல் போட்டியா தார் கிட்ட ஒரு ஜக்கு கொடுத்து, இந்த ஜக்ல இருக்கிற மொத்த தண்ணியும் நீ குடிச்சிட்டீனா நீ ஜெயிச்சிட்டேன்னு சொன்னதும் இதெல்லாம் ஒரு போட்டியான்னு சொல்லிட்டு தார் அதை குடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த ஜக்ல இருக்கிறத நிறைய குடிச்சிட்டோம்னு நினைச்சிட்டு தார் அந்த ஜக் எடுத்து பார்த்தா அதுல கால்வாசி தண்ணி தான் குறைஞ்சிருக்கு. முதல் போட்டியில தார் தோத்துறான். ரெண்டாவது போட்டியா அந்த ஜெயண்ட் சோளத்தை பூனையை தூக்க சொல்றாங்க. ஆனா தார் எவ்வளவுதான் ட்ரை பண்ணியும் அந்த பூனை ரொம்ப வெயிட்டா இருக்கு. அதனால தார்னால அதை தூக்கவே முடியல. மூணாவது போட்டியா அந்த ஜெயண்ட்ஸ்லயே இருக்கிற ரொம்ப வயசான பாட்டியை கூட்டிட்டு வந்து தார் கூட சண்டை போட வைக்கிறாங்க. இவங்க கூட சண்டை போடுறத தார் ஒரு அவமானமா பாக்குறான். ஆனா ஒரு போட்டியிலேயாவது எப்படியாவது ஜெயிச்சிடணும்னு சொல்லிட்டு அந்த சண்டைக்கு தார் ஒத்துக்கிறான். தார் நினைச்ச மாதிரி இல்லாம அந்த பாட்டி தாரையே அடிச்சிடறாங்க. தோத்த அவங்களை வழி அனுப்பணுங்கிறதுக்காக அந்த ஜெயின்ஸோட ராஜா அவங்களை கூட்டிட்டு கோட்டையை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் இங்க யாருமே இல்ல, அதனால உண்மையை சொல்றேன், நீங்க இத்தனை நேரம் பார்த்ததெல்லாம் ஒரு பொய். என்னோட மேஜிக்கை யூஸ் பண்ணி உங்க எல்லாத்தையுமே ஒரு இல்யூஷன்ல வச்சிருந்தேன். லோக்கி ஒரு தீ கூட போட்டி போட்டான், அதனாலதான் அது எல்லாத்தையுமே எரிச்சிருச்சு. அதே இந்த பையன் யோசனைகள் கூட போட்டி போட்டான், எதுவுமே யோசனையை விட வேகமா இருக்காது. அப்புறம் தார், உன்னோட முதல் போட்டியில அந்த ஜக்ல இருந்த தண்ணி இந்த கடல்ல இருந்த தண்ணி, ஆனா அந்த கடல்லையே கால்வாசியை நீ குடிச்சிட்ட. ரெண்டாவதா நீ தூக்குனது பூனையை கிடையாது, இந்த உலகத்திலே ரொம்ப பெருசான ஒரு பாம்பை. மூணாவதா நீ சண்டை போட்டது பாட்டி கூட கிடையாது, நேரத்து கூட. நேரத்தை யாராலையுமே தோக்கடிக்க முடியாது, நீ உண்மையாவே பலசாலிதான் சொல்லி தார் அமுச்சு வைக்கிறான். இதை கேட்ட தாரும் நம்ம கடலை குடிக்க முடியாது, அதே மாதிரி நேரத்தையும் தோக்கடிக்க முடியாது, ஆனா அந்த பாம்பை தோக்கடிச்சிருக்க முடியும்னு சொல்லிட்டு அதை யோசிச்சுட்டே ஆஸ்கார்டுக்கு போறான்.